வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட Madrabbitோட புது Madrabbit ஃப்ளை வயர்லெஸ் நெக் பேண்ட் வந்து இருக்கு. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Madrabbit பேஸ் ஆன் ப்ரோ பற்றி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பரான நெக் பேண்ட். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான நெக் பேண்ட். ஏன் இந்த நெக் பேண்ட் வந்து ரொம்பவுமே யூனிக்கான நெக் பேண்ட்னா, இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் ஒரு 20லேருந்து 25 நெக் பேண்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த நெக் பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இனியர் டைப் டிசைன் வந்து இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2000-3000 நெக் பேண்டில் வந்து எந்த அளவுக்கு பேக்கிங் இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த ரேப்பரை வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த சவுண்டை வந்து கேளுங்க, செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக வந்து இருக்கும். வாவ், செம சவுண்டில். உங்களுக்கு இந்த ரேப்பர் சவுண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சீலை வந்து கட் பண்ணிப்போம். ஸோ கட் பண்ணியாச்சு. நமக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நெக் பேண்ட் தான் வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷார்க் ஃபின் இயர் டிப்புமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷார்க் ஃபின் இயர் டிப் வந்து கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா யூஸ் பண்ணாமே நீங்கள் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா ஒரு பிராண்டிங் கார்டு மாதிரி Madrabbitல வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு கேட்லாக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக் பேண்டுக்கு வந்து வருவோம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. குவாலிட்டி நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எடுத்துடுறேன். இதுதான் இந்த ஹாஃப் இனியர் டைப் டிசைன். ஸோ நீங்கள் ஒரு ஹாஃப் இனியர் டைப் பிரியராக இருந்தால் உங்களுக்கு இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா சூப்பராக வந்து செட் ஆகும். சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து 3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஸ்வல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து சிலிக்கானில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சிலிக்கானோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்து இருக்குன்னு. அதனால் இது பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபிளாக, அதே சமயத்தில் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கும். அதனால் லாங் டேர்ம் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா தாறுமாறாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா Madrabbitோட பிராண்டிங் தான் வந்து நமக்கு இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பட்டன்ஸ் டைப் சி போட்டு எல்இடி லைட்டிங் ஏட்டர் எல்லாமே இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்காக நல்லா டாக்டைலாக வந்து இருந்துச்சு. டைப் சி போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம். அப்புறம் ஒயரோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாஃப் இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் டிசைன் தான் செட் ஆகும்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதியில் இந்த நெக் பேண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷனாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி நார்மலாக யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இயருக்குமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து கழட்டி நார்மல் நெக் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். என்னதான் இது வந்து ஹாஃப் இனியர் டைப் நெக் பேண்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மேக்னெட் பார்த்தீங்கன்னா மற்ற நெக் பேண்ட் மாதிரி ரொம்ப ரிஜிட்டாக இல்லை, பட் பரவாயில்ல, இது கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். அடுத்து ஃபிட்டின் வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டை வந்து நான் எந்த வித விங் டிப்ஸ் இல்லாமல் நார்மலாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்படி நார்மலாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஃபிட் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இந்த எக்ஸ்ட்ரா விங் டிப்ஸ் போட்டு யூஸ் பண்ணேன். ஸோ இந்த விங் டிப்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட் எனக்கு வந்து பக்காவாக வந்து செட் ஆகிடுச்சு. அதனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவான விஷயனால நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா இந்த நெக் பேண்டோட வெயிட் தான். ஸோ இந்த நெக் பேண்டோட பேருக்கு ஏற்றாப்படி, ஃப்ளைங்கிற பேருக்கு ஏற்றாப்படி இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்குது. வெறும் 31 கிராம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்பவுமே லைட்டஸ்ட் நெக் பேண்டுன்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ இது இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதனால் நான் வந்து கனெக்டிவிட்டியில் வந்து சுத்தமாக எந்த பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த நெக் பேண்ட் வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எந்த நெக் பேண்ட்லேயுமே வந்து டூயல் பேரிங் ஆப்ஷன் வந்து இருக்காது. பரவாயில்ல, Madrabbit கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இதில் வந்து டூயல் பேரிங் ஆப்ஷன் இருக்கனால நம்ம சைமல்டேனியஸாக இந்த நெக் பேண்டை வந்து 2 டிவைஸோட வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லேப்டாப், ஃபோன் அது மாதிரி 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கொடைக்கின் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து ஒரே ஒரு ஆடியோ கொடைக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, SBC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து
IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா நெக் பேண்டில் வந்து டெடிகேட்டடாக எந்தவித கேமிங் மோடோ இல்லை லோ லேட்டன்சி மோடோ வந்து கொடுக்கலனால நான் ஒரு ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 200 மில்லிசெகண்ட்ஸ்க்கு மேலே வந்து லேட்டன்சி ரேட் வந்து கிடச்சிது. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான லேட்டன்சி டிலே தான். அதனால் பர்சனலாக நான் இந்த நெக் பேண்ட் வந்து கேமிங்க்கோ இல்லை வீடியோ எடிட்டிங்க்கோ வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ பிளேயரே அந்த ஆடியோ அண்ட் வீடியோக்கான சிங்க் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்ததுனால நார்மல் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. கேமர்ஸ்க்கு நான் பர்சனலாக வந்து நெக் பேண்டோட எப்பயுமே வயர்டு இயர்ஃபோன் தான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா வயர்டு இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 லேட்டன்சி வந்து இருக்கும். இந்த நெக் பேண்டோட ஒரே ஒரு குட்டி நெகட்டிவ்னா அதோட பேட்டரி லைஃப் தான். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து பேப்பர் மாதிரி ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்கோசரம் அதோட பேட்டரி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இதில் வெறும் 10 hours தான் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 15 hours வச்சு இந்த நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இந்த நெக் பேண்டோட பேட்டரி ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா 240 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர்னால தேவையில்லாமல் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் வந்து ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங்னால ஓரளவுக்கு நம்ம வந்து நெக் பேண்டில் வந்து பேட்டரி லைஃப் வந்து சமாளிச்சிக்கலாம். அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா நெக் பேண்டில் வந்து கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கால் குவாலிட்டினா கண்டிப்பாக இந்த நெக் பேண்டில் வந்து இருக்கும். சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த Madrabbit ஃப்ளை ஒயர்லெஸ் நெக் பேண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கடைசியாக அந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14.2 mm பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 14.2 mm பெரிய டிரைவர்ஸ் இருக்கிறனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மற்ற நெக் பேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் நல்லாயிருக்கும், ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த நெக் பேண்டில் அப்படி இல்லை, மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் செப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ், நல்லா சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இந்த நெக் பேண்டில் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நல்ல இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1600 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு இனிஷியல் லான்ச் ஆஃபராக இந்த நெக் பேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே 500 rupees அப்படியே ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க Madrabbit வெப்சைட்டில். ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதனால் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1100 rupeesக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1100 rupeesக்கு உங்களுக்கு வந்து இந்தியா டைப் ஸ்டைலோட உங்களுக்கு வந்து ஹாஃப் இந்தியா டைப் டிசைன் பிடிக்கும்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக வருது தான். என்ன பேட்டரி லைஃப் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேட்டரி லைஃப் கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறனால. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.